தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பழனியப்பன் கடத்தூர் தொகுதியில் அரசு பேருந்தில் ஏறி நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடத்தூர் பேரூராட்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பழனியப்பன் திடீரென அங்கு வந்த அரசு பேருந்தில் ஏறி பயணிகளோடு உரையாடினார். அப்போது தமிழக அரசின் விடிகள் பயணம் திட்டத்தினால் பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள நன்மைகளை எடுத்து கூறி வாக்கு கேட்டார். ஆகவே காலை உணவு திட்டம், மகளிர் விடியல் பயணம் வருதா அதெல்லாம் நீங்க பெண்கள்லாம் ஃப்ரீயா போறீங்களா? தொடர்ந்து புதுரெட்டியூர் பகுதியில் பேசுகையில், என்னை தேர்ந்தெடுத்தால் மயானத்திற்கு பாதை அமைத்தல், கால்நடை மருத்துவமனை உருவாக்குதல் மற்றும் கடத்தூரை மையமாக கொண்டு புதிய வேளாண்மை மையம் அமைத்தல் ஆகிய பணிகளை முன்னுரிமை அடிப்படையில் செய்து தருவேன் என வாக்குறுதி அளித்தார். சுடுகாடு வசதி வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். புதுரெட்டியூரில் மயான பாதை, தார் சாலை அமைத்து தருவேன் என்று உறுதியளித்தார். இருந்தாலும் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ வந்தவுடன் இந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.